அட்சயகுமாரனின் மரண செய்தி இந்திரஜித்தை எட்டியது. தந்தைக்கே வழிகாட்டும் புத்தியுடன் நியாயத்தை உணர்ந்த மகாவீரன் இந்திரஜித், அந்த குரங்கை வீழ்த்த என்னை ஏன் அழைக்கவில்லை என்று ராவணனிடம் சீறி வேகமாக போர்க்களம் நுழைந்தான். அனுமனின் சக்தியைக் கண்டு இந்த குரங்கை முடிக்க பிரம்மாஸ்திரமே சரி என்ற முடிவுக்கு வந்து பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். ஆனால் பிரம்மாவால் வரம் பெற்ற அனுமன் அஸ்திரத்தை எதிர்கொள்ளாமல் மயங்கி விழுந்தது போல நடித்தார். அனுமனின் மயக்கத்தில் உற்சாகமான வீரர்கள் தங்கள் வசம் இருந்த சங்கிலிகளால் மேலும் இறுக்கமாக கட்டினர். ஆனால் பிரம்மாஸ்திரத்தின் கட்டுக்கு மேல் பிற கட்டுகள் கட்டக்கூடாது. அப்படி செய்தால் அதன் சக்தி செயலிழக்கும். இதை அறிந்த இந்திரஜித் வீரர்களின் அவசர செயலால் பதைத்தான். ஆனால் அசையாமல் இருந்த அனுமனை கவனித்து ஆச்சரியமானான். இது ஒரு சாதாரண குரங்கல்ல, இதை அதன் இயல்பில் விட்டால் மட்டுமே முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்று எண்ணிய இந்திரஜித் அனுமனை இலங்கை நகரின் வீதிகள் வழியாக இழுத்துச் சென்றான். அனுமனுக்கு இந்த சூழல் ஒரு அரிய வாய்ப்பாக மாறியது. நகரம் எனது வருகையை அறியட்டும், ராவணனை நேரடியாக சந்தித்து எச்சரிக்கை வழங்கலாம் என்று முடிவு செய்தான்.